வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் அருகே படகு விபத்து, கடலில் மூழ்கி 24 பேர் பலி. அனர்த்த முகாமைத்துவ நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மாத்திரம் போதாது, ஜனாதிபதி தெரிவிப்பு. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கான காலநிலை அறிவித்தல். 20 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி அனுமதி. கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலும் வெளியேறியுள்ளதாக குலசிங்கம் திலீபன் அறிவிப்பு. இந்திய பெருங்கடல் அருகே 2 படகுகள் விபத்துக்குள்ளானதில் சோமாலியா நாட்டைச் சேர்ந்த 24 பேர் உயிரிழந்தார்கள் என வெளிநாட்டு செய்திகள் தெரிவித்துள்ளன. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியைச் சேர்ந்த பலர் பொருளாதார வாய்ப்புகளை தேடி ஐரோப்பாக்குள் நுழையும் ஆபத்தான கடல்வழி பாதையை மேற்கொண்டார்கள். இந்த பயணத்தின் போது விபத்துக்கள் ஏற்பட்டு பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சோமாலியைச் சேர்ந்த 70 பேர் 2 படகுகளில் இந்திய பெருங்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக 2 படகுகளும் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 24 பேர் உயிரிழந்தார்கள். இதேவேளை விபத்தில் சிக்கிய 46 பேரும் உயிரிழந்து மீட்கப்பட்டதாக உள்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவினால் 2 அமைச்சர்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி அஷோன ஜீனசேன நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளராக மலர்மதி கங்காதரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய செயலாளர்களுக்கான நியமன கடிதங்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்காவினால் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு ஆடை ஏற்றுமதி வருவாய் ஆண்டில் 2ஆம் பாதியில் அதன் ஆரம்ப இலக்கான 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டும் என்று மதிப்பிட்டுள்ளதாக ஒன்றிணைந்த ஆடை தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் முதல் பாதியில் ஆடை ஏற்றுமதி வருவாய் 2022ஆம் ஆண்டிற்கு இணையாக இருந்தது. எனினும் 2024ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் ஈட்டிய வருவாய் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை அவதானிக்க முடிந்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் ஆடை ஏற்றுமதி வருமானம் 299.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த போதிலும் ஆகஸ்ட் மாதத்தில் 485.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் நேர்மறையான முன்னேற்றம் காணப்படும் நிலையில் தற்போது 5 பில்லியன் அமெரிக்க டாலரை வருமானமாக ஈட்டுவதற்காக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் எரிசக்தி துறையின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக 200 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டகபூமி கனூடா இதனை தெரிவித்துள்ளார். போட்டித்தன்மை கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டை எளிதாக்குதல், எரிசக்தி உற்பத்தி செலவை குறைப்பதை இலக்காக கொண்டு உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலவும் சீரற்ற வானிலையால் கிளிநொச்சி மாவட்டத்தில் 220 குடும்பங்களைச் சேர்ந்த 633 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. 5 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அந்த பிரிவு விடுவித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கரைச்சி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள பாரதிபுரம் கிராம சேவையாளர் பிரிவில் 105 குடும்பங்களைச் சேர்ந்த 345 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதேவேளை கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவில் 65 குடும்பங்களைச் சேர்ந்த 120 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தொடரும் சீரற்ற வானிலை தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது. இடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் கிராம சேவையாளரூடாக அனைத்து முகாமைத்துவ பிரிவு, காவல்துறையினர், இராணுவத்தினர் ஆகியோரின் உதவி பெறுமாறு கிளிநொச்சி மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை மன்னார் மாவட்டத்திலிருந்து மீனவர்களை மறு அறிவித்தல் வரை கடத்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட அரசாங்க அதிபர் கணேஸ்வரன் கோரியுள்ளார். குறைந்த தாளமுகத்துக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது தொடர்பில் அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இந்த கோரிக்கையை விடுவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் குறைந்த தாளமுகம் காரணமாக ஏற்படவுள்ள அனர்த்தத்தை தடுக்க முப்படையினர், காவல்துறையினர் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் வகித்த அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் வெளியேறுவதாக அந்த கட்சியின் வவுனியா நிர்வாக செயலாளரும் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான குலசிங்கம் திலீபன் நேற்று அறிவித்துள்ளார். இதனை அவர் எமது செய்திச் சேவைக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பான கடிதத்தினை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தனது பதவி விலகலுக்கு கட்சியோ அல்லது கட்சியின் தலைமையோ பொறுப்பில்லை என்றும் இது தனது தனிப்பட்ட முடிவு எனவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வவுனியா நிர்வாக செயலாளரும் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான குலசிங்கம் திலீபன் தெரிவித்துள்ளார். 6 மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. பதுளை, காலி, கேகாலை, மாத்தறை, நுவரேலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் வடமாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல திணைக்களம் விடுவித்துள்ள பொறிப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. மத்திய, வடமத்திய, ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலையை அடுத்து நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. பதுளை, நுவரேலியா, இரத்தினபுரி, கேகாலை, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பிரதான 16 குளங்கள் பெருக்கெடுத்து வருவதற்கான நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பொறியியலாளர் லஹிருன ஜெயதிலக்க இதனை தெரிவித்துள்ளார். பல நீர்த்தேக்கங்கள் பெருக்கெடுக்க நிலையை அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக குளங்களுக்கு இருமரங்கிலும் தாழ்நில பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பொறியியலாளர் லஹினு ஜெயதிலக்க தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்ய கோரி நாடளாவிய ரீதியாக ஆர்ப்பாட்ட பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணிகளாக நேற்று முதல் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து தலைநகர் இஸ்லாமாபாத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பல்லாயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் தலைநகர் இஸ்லாமாபாத்தை முடக்கியுள்ளார்கள். இஸ்லாமாபாத்தில் உள்ள சில நெடுஞ்சாலை போக்குவரத்துகள் இடைநிறுத்தப்பட்டதுடன் சில பகுதிகளில் கையடக்க தொலைபேசி தொடர்பு சேவைகள் மற்றும் இணைய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று ஆரம்பமான இந்த அணிவகுப்பு போராட்டங்களுக்கு எதிராக காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டார்கள். இது தவிர நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இம்ரான்கானின் மனைவியும் முன்னாள் முதல் பெண்மணியுமான புஷ்பா பீபி பேரணியை வழிநடத்துபவர்களில் ஒருவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டில் இம்ரான்கானுக்கு 3 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை அவர் தொடர்ந்தும் மறுத்து வருகின்றார். இதேவேளை இம்ரான்கானின் கட்சியைச் சேர்ந்த உயர்மட்ட தலைவர்கள் ராவல்பிண்டி சிறைச்சாலைக்கு சென்று அவரை சந்தித்துள்ளார். அவரின் விடுதலைக்காக தற்போது மேற்கொண்டு வரும் ஆர்ப்பாட்டங்கள் குறித்து விவரங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்ரான்கானின் கட்சியான தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சியின் தலைமையில் மேற்கொண்டு வரும் போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் என்பன சட்டவிரோதமானது என இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அனைத்து முகாமைத்துவ நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மாத்திரம் போதாது எனவும் தீர்வுகளை அடிமட்டத்துக்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி நிறுவனங்களை பலப்படுத்தி அச்சுறுத்தல் காணப்படும் பிரதேசங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை தடுப்பதற்கு புதிய தீர்வுகள் வழங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர நேற்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆய்வுகள் மேற்கொண்ட போதிலும் அனைத்து முகாமைத்துவ சட்ட முறைமைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அந்த சட்டங்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவது அதிகாரிகளின் பொறுப்பாகும். அவ்வாறு பணியாற்றும் எந்த ஒரு அதிகாரிக்காகவும் தாம் முன்னிற்பதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். அத்துடன் அனைத்து முகாமைத்துவம் தொடர்பான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறும் அரசு ஊழியரிடம் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். அனைத்து முகாமைத்துவத்திற்காக அரசாங்கம் அதிக செலவிடுவதாகவும் சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அந்த செலவை குறைக்க முடியும் எனவும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.